யசோதை கண்ணனுக்கு எப்படி புஷ்பம் சமர்ப்பித்தாள், அந்த புஷ்பத்தை எப்படி கிருஷ்ணனுக்கு சூட்டி விட்டாள். ஏற்கனவே அவனை நீராட்டியாச்சு, அடுத்து பூச்சூட்ட வேண்டும் அல்லவா? அதற்கு என்னென்ன பூவெல்லாம் கொண்டு வந்தா? செண்பகம், மல்லிகை, செங்கல் நீர், இருவாட்சி, இது போல எண் பகர் பூவும் கொணர்ந்தேன். எண்ணிக்கை சொல்லி சொல்லி அதற்கேற்றபடி பூக்களும் கொண்டு வந்தேன். இன்றைக்கு இவற்றை சூட்டிக்கொள்ள நீ வா என்று யாரை? மண் பகர் கொண்டானை, பகர்ந்து மண்ணையெல்லாம் கொண்டு அளந்த அந்த பகவானை ஆய்ச்சியாகிய யசோதை மகிழ்ந்து உரைத்த இந்த பாமாலை, இந்த 10 பாடல்களை சொல்வோருக்கு என்ன பலன் என்று சொல்வதுதானே பலஸ்ருதி. இதுல ஒண்ணுமே இல்லையே. பட்டர் பிரான் சொன்ன 10, பெரியாழ்வார் சொன்ன 10 பாட்டுன்னு மட்டும் இருக்கேன்னா, அன்னைக்கு யசோதை இதே வார்த்தைகளை சொல்லித்தானே விஷமக்கார கண்ணனை இழுத்து பிடிச்சு பூச்சூட்டி விட்டா. அப்ப இந்த பாசுரங்களை நாம சேவிச்சோம்னா நமக்கும் அந்த கிருஷ்ணனுக்கு பூச்சூட்டி விட்ட அனுபவமே கிடைச்சிடுமே. கிருஷ்ணனுக்கு பூச்சூட்டுவதற்கு மேல நமக்கு இன்னொரு பலன் வேணுமா? இதுக்கு இன்னொரு பலன்னு சொன்னா, அப்ப கிருஷ்ணனுக்கு பூச்சூட்டினதுல இவனுக்கு நோக்கம் இல்ல, ஆனந்தம் இல்ல. அதுக்கு மேல வேற ஒன்ன எதிர்பார்க்கிறான்னு ஆயிடுமே. கிருஷ்ணனுக்கு பூக்களை சூட்டிவிடும் ஆனந்தத்தை தவிர வேற ஆனந்தமே கிடையாது. அதனால பட்டர் பிரான் சொன்ன 10, இது பூச்சூட்டுவது குறித்து பெரியாழ்வார் பாடிய 10 பாடல்கள் என்பதுதான் இதன் பெருமை. இது பூச்சூட்டுவதை சொல்லும் 10 பாடல்கள் என்பதுதான் இதை சொல்வதற்கான பலனும். ஏன்னா இதை தினந்தோறும் சொல்லி வந்தா நாம் சூட்டக்கூடிய ஒவ்வொரு பூவையும் எதிரே வந்து பகவான் சூடிக்கொண்டு ஆனந்தப்பட போறான், நமக்கும் அந்த ஆனந்தத்தை கொடுக்க போறான். அப்ப இதுக்கு மேல தனியா ஒரு ஆனந்தம் தேவையில்லை. பட்டர் பிரான் சொன்ன 10, பெரியாழ்வார் பாடிய 10 பாடல்கள் என்பதுதான் பலன். இது பூக்களை சூடிக்கொள்வதை வர்ணிக்கக்கூடிய 10 பாடல்கள் என்பதுதான் பலன். அந்த அனுபவத்தை நமக்கு தரும் என்பதே பலன்.